லடாக்குக்கு வந்து நான் பைக்ல போகணும்னு பிளான் இல்லை. ம் என்னோட கோல் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ம் இது வரைக்கும் லடாக்குக்கு டிவிஎஸ் 50ல போயிருக்காங்க, ஓகே கார்ல போயிருக்காங்க, ஸ்பெண்டர்ல போயிருக்காங்க, பெரிய பெரிய பைக்ல போயிருக்காங்க. ஆட்டோல இருந்து எவனாவது போக முடியுமா? ம் எனக்கு ஆட்டோல இருந்து பாண்டிச்சேரி போறதுக்கே பயமா இருக்குது. எப்படி லடாக் போக முடியும்? அதுக்கோசம் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு 2 வாட்டி லடாக் போயிட்டு வந்தேன் நான். ஓ 2 வாட்டி ஸ்பாட்டு இந்த இடத்துக்கெல்லாம் எப்படி போகணும், பர்மிட் இங்க வாங்கணும், ஓகே அதுக்கோசம் தான் நான் லடாக் போனேன். மத்தபடி ட்ரிப்பாலாம் போல, ட்ரிப்பாலாம் பைக்ல போறதுல எண்ணம் கிடையாது. பைக்ல ஃபர்ஸ்ட் போய் என்னென்ன என்னென்ன இருக்கு இருக்கு லொகேஷன்லாம் பார்த்துக்கிட்டு அங்க நம்ம தமிழ்கார ஹோட்டல்லாம் பார்த்தேன், சாப்பாடு தூங்குறது. ஓகே இப்போ பர்மிட்டுக்கு வந்து போன வருஷம் ட்ரை பண்ணேன். ஓகே Permit ஆனா கிடைக்கல. அங்க போய் தானே எல்லாரும் பாப்பாங்க. ப்ரோ இந்த வாட்டி வந்து எப்படின்னா நான் ஆட்டோல போறேன் ப்ரோ, பைக்ல போல. ஓகே சரியா? ஆட்டோல போனா எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு தெரியுமா? இந்த ஆட்டோலாம் எடுத்துட்டு போக முடியாது. ஓ ஓன் போர்டு ஆட்டோ தான் எடுத்துட்டு போனோம். ஓன் போர்டு ஓன் போர்டு ஆட்டோ எடுத்துட்டு போனோம். அங்க பர்மிட் வாங்கணும். லேல இருந்து கீழே லேன்னு வாங்க, மேலதான் லடாக் பண்ணுவாங்க, லே லடாக். ஓகே சோ அதுக்கு போறதுக்கு பர்மிட் ஒன்று வாங்கணும். ஓகே ஒயிட் போர்டா இருந்தாலும் அதுக்கு போறதுக்கு பர்மிட் வாங்கணும். ஓகே அது போன வருஷமே நான் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஓகே கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் செலவாயிடும். 5 லட்சமா? ஆமா, வண்டிக்கு கேஸ் போடணும், 3 வீலு மாத்தணும், ரெடி பண்ணணும், வண்டியை ரெடி பண்ணணும், அவ்வளவு தூரம் போயிட்டு வரணும்ல, ரிட்டர்னும் திருப்பி வரணும்ல.